ட்ரிப்பில் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா நாக்பூர்லைங்க. காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சோங்க. ஆனால் இங்கே எல்லாம் 6 மணிக்கே 5 மணிக்கே நல்லா பயங்கரமாக விடிஞ்சிருச்சுங்க. இப்போ டைம் வந்து 7 மணி 7:30 மணி தான் இருக்கும். நல்லா விடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் நாக்பூர்லேருந்து சாகர் போக போகிறோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டருங்க. ஏர்லி மார்னிங் கிளம்புனா தான் போக முடியும்னு பார்த்தா ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த ட்ரிப்பை வந்து டே 4ல் நாக்பூர்லேருந்து சாகர் போக போகிறோம். போகலாமா? இப்போ நாங்கள் வந்து ஆரஞ்ச் சிட்டியான நாக்பூர்லேருந்து சாகர் கிளம்பிட்டோங்க. பெட்ரோல் எல்லாம் நல்லா டேங்க் ஃபில் பண்ணிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்தது. எல்லாமே வாங்கிட்டு இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோங்க. மேப் எல்லாம் போட்டாச்சு. எவ்வளோ மணி நேரம் காமிக்குதுன்னா 7 hours 7 minutes காமிக்குது. 399 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஸோ மத்திய பிரதேஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 104 ரூபா, நம்மளோட 3 ரூபா ஜாஸ்தி. நம்ம ஸ்டேட்டை அதாவது தெரிஞ்சு இப்போ வந்து எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா கர்நாடகா கடந்து வந்திருக்கோம், தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், இப்போ மகாராஷ்டிரா, அடுத்து நம்ம மத்திய பிரதேஷ் போக போகிறோம். ஸோ இந்த 4 ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போதே வந்துட்டு தமிழ்நாட்டில் தாங்க பெட்ரோல் ரொம்ப ரொம்ப கம்மி, 101 ரூபா. ஆமாங்க. கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ் பரவாயில்ல, தமிழ்நாடு ரொம்பவே நல்லா தான் இருக்கு. கம்மியாக எல்லா விஷயத்துலயும் நல்லா தாங்க இருக்கு. ஆமா, சாப்பாடு, ரோட்ஸு, காஃபி, டீ இது எல்லாமே. அதுக்கப்புறம் அந்த கிளென்லினஸ் எல்லாமே தமிழ்நாடு கிரேட். இது வரைக்கும். இதுக்கப்புறம் நாங்க போற வழியில எப்படி இருக்கோம் தெரியல. சாகர் வந்து பாரு எப்படி இருக்கும். அப்படியா? ஆமா, சாகர் நம்ம பைபாஸ் தானே போறோம். நீ நாக்பூர் ஊருக்குள்ள போறதுனால எல்லா பக்கம் பிரிட்ஜ் ஒர்க். நாளா வரும்போது இந்த அளவுக்கு பிரிட்ஜ் ஒர்க்ல எதுவுமே பண்ணலங்க. இப்பதான் எல்லாமே பிரிட்ஜ் ஒர்க்ல பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நோட் பண்ணுங்க நாக்பூர்ல என்னன்னா, நிறைய பேர் வந்து காருக்குள்ள இருந்தாலும் சரி, பைக்ல இருந்தாலும் சரி, பகலா இருந்தாலும் சரி, நைட்டா இருந்தாலும் சரி, ஃபுல்லா ஃபேஸ் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு எல்லாம் அந்த ஷால் வச்சு ஃபுல்லா கவர் பண்ணிட்டு தாங்க போறாங்க. பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, அந்த தீரன் படத்துல திருட வருவாங்களா அந்த மாதிரி தான் இருக்கு. எவனை பார்த்தாலும் மூஞ்சி ஸ்கார்ஃப் கட்டி வச்சிருக்காங்க. அது ஒரு ஹெல்மெட்டை போட்டா வேலை முடிஞ்சுது. ஆனா ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்கும், நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஆட்டோ வந்து ஃப்ரெண்டு கிடைச்சாரு. ஸோ அவர்கிட்ட கேட்கும் போது சொன்னாரு, டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிறதுனால வந்துட்டு அந்த ஸ்கின் எதுவும் பேர்ன் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லா வந்து கவர் பண்ணி வச்சிருக்காங்க. ஹெல்மெட்லாம் போட மாட்டாங்க இவங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு வந்து பாத்தீங்களா, இந்த மாதிரி ஸ்கார்ஃப் போட்டு வச்சுப்பாங்க. கேர்ள்ஸ் கூட ஸ்கார்ஃப் பரவாயில்லைங்க. இந்த பாய்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க பாருங்களேன். முகம் கண்ணு மட்டும் தாங்க தெரியும், மூச்சு எப்படி விடுறாங்கன்னே தெரியல. அந்த மாதிரி இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது பாக்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பயந்துட்டோம். அப்புறம் பார்த்தா நைட் டைமும் நாங்க சாப்பிட ஒரு ஹோட்டல் போறோம். அப்பயும் ஒரு 2 பேர் வந்து கண்ணு தெரியற அளவுக்கு தான் அந்த ஃபுல்லா முகத்தை வச்சு கட்டி மூடி வச்சிருக்காங்க. கண்டுபிடிக்க முடியாது. அப்படிதான் இருக்கிறானுங்க. சைடுல சந்தை, குட்டி சந்தை போட்டு காலையில சந்தை போட்டாங்க. 7:10 தான் ஆகுது இங்க. ஆனா 5 மணிக்கே நல்லா விடிஞ்சிருச்சுங்க. நம்ம ஊர்ல எப்படி 6 மணி ஆனா ஒரு வெளிச்சமா இருக்கும், அது மாதிரி இங்க 5 மணிக்கே நல்ல பயங்கர வெளிச்சமா இருந்தது. டெல்லியில 5 மணிக்குள்ள விடிஞ்சிரும். இப்ப கரெக்டா டைம் என்னங்க, 7:30 தான் ஆச்சு. 7:19 தான் ஆச்சு. பாத்தீங்கன்னா இல்ல வெயில் சம்மர் சீசன் இது ரெய்னி சீசனா நீ சொல்லலாம். சம்மர் சீசன் சீக்கிரம் நம்ம மேல போயிட்டு இருக்கோம்ல. ஆமா, அதனால சீக்கிரம் ஓடி. நமக்கு கடல் பக்கத்துல இருக்கிறதெல்லாம் டக்கு டக்குன்னு இப்படி கன்னியாகுமரி அன்னைக்கு போயிருந்தோம், 5:20 விழுந்துருச்சு. ஆமா ஆமா, அதே மாதிரி தான் டைம்ல ஒவ்வொரு மாதிரி மாறும். பட் ஆனா மேல சன்செட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். டெல்லியில 7 மணி ஆயிரும். ஓகே ஓகே, சீக்கிரமா இருட்டாது இல்ல. இருட்டாது. 5 காங்கிரஸ் 5. சோ காங்கிரஸையும் பாமகவையும் தாவேகா இணைத்துக் கொண்டார்கள் என்றால் 118 கிடைச்சிருச்சு. அப்ப 118 சீட்டு கிடைச்சிருச்சுன்னா அவங்களால என்ன செய்ய முடியும், அங்க ஆட்சி அமைக்க முடியும். இது முதல் ஆப்ஷன். இந்த ஆப்ஷனுக்கு தாவேகா போகுமா அப்படிங்கிறது உங்களுடைய பார்வைக்கு நான் விடுறேன். காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா, நாக்பூர் டு சாகர் போகிற ஹைவேஸில் வந்துட்டு இங்கே பியூர் வெஜிடேரியன் தாபா இருக்குது. அங்கே தாங்க வந்திருக்கோம். என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா, என்னங்க அது, பட்டர் சப்பாத்தி. இந்த ஊர் பார்த்தோம்னா பட்டர் ரொட்டி, சன்னா மசாலா அண்ட் ஃபேவரட் தால் தடக்கா. அவரோட ஃபேவரட் தால் தடக்கா ஆர்டர் பண்ணி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊறுகாய். இந்த ஊறுகாய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த சைட் டிஷ்ஷும் வாங்கல அப்படின்னா சப்பாத்தி இந்த ஊறுகாய் சாப்பிடுங்க. லஸ்ஸி இப்போ நம்ம வீடியோ எடுக்கும் போது நடுவில் வந்தவர் லஸ்ஸி சாப்பிடுங்க சூப்பராக இருக்குனாரு. நாங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லி நம்ம சாப்பிட்டாச்சு. ஸோ முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம்னா, சப்பாத்தி வாங்கிட்டு இந்த சைடிஸ் அவங்க சப்பாத்தி வேலை 15 ரூபா தாங்க.
ஆனால் பட்டர் சப்பாத்தி 20 ரூபா, நார்மல் சப்பாத்தி 10 ரூபா. இது நம்ம வந்து சைடிஷ் இந்த மாதிரி சன்னா மசாலா, தால் தடக்கெல்லாம் வாங்கலாம். இந்த மாதிரி ஊறுகாய் கொடுத்துருவாங்க. ஊறுகாய் சாப்பிட்டு ஊறுகாய் தட்டு சாப்பிட்டா மட்டும் போயிட்டே இருக்கலாம். அது வேணா இது ஆனியனும் லெமனும் கொடுத்துருவாங்க. ஊறுகாய், ஆனியன், லெமன், சப்பாத்தி கூட ஃப்ரீயாக வந்துடும். நம்ம சாப்பிட்டு நம்ம ஊர் மாதிரி இந்த சாம்பார், சட்னி அதெல்லாம் ஃப்ரீயாக தர மாட்டாங்க. தயிர் கூட இங்கே காசு தாங்க. சரி சாப்பிடலாமா? சாப்பிடுவோமா? சாப்பிடலாமே. ஓ தேங்க்யூ பையா. ரெடிமேட் லஸ்ஸி. ரெடிமேட் குச்சி மிளகா காரம் கம்மியாக தான் போட சொல்லியிருக்கேன். ஸோ லஸ்ஸி 3 எடுத்துருக்கோம். இருக்கு எழுதுனா இருக்குடா இருக்கு. உனக்கு தான் இருக்கு. இப்போ தான் வந்துட்டு நல்லபடியாக போயிட்டு இருந்த ட்ரிப்பில் வந்து ஒரு இக்கனா வச்ச மாதிரி மேடம் சீட் பெல்ட் போடல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரசாங்கத்துக்கு ஃபைன் கட்ட வேண்டியதாக போச்சு. அதுவும் மகாராஷ்டிரா அரசாங்கத்துக்கு. குழந்தைய முன்னாடி உட்கார வச்சதுக்கு ஒரு தனி ஃபைன் 1000 ரூபாய், சீட் பெல்ட் போடாத 1000 ரூபாய். வண்டி நம்பர் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்தியனுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, நார்மல் நம்பர் பிளேட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 1500 ரூபான்னு சொல்லி 3500 ரூபா பில்லு போட்டு கொடுத்துறாங்க. தொலைச்சுவாங்க அப்பாட்ட காசு முன்னாடி வந்து தாண்டா 1500 ரூபா ஃபைனு. 1000 ரூபால முடிய வேண்டிய ஃபைனுங்க நம்பர் பிளேட்டுக்கு. ஆனா சீட் பெல்ட் போடல. கார் ஏறினா சீட் பெல்ட் போடுன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. டேய் நீ பின்னாடி உட்காரு. ஸோ ஓகே, இதெல்லாம் நடக்கிறதா, ரோட் ட்ரிப்பில் இதெல்லாம் நடக்கிறதா, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இதெல்லாம் ட்ரிப்பு முடிஞ்சு மேடமை தனியாக கவனிச்சுப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய பிரதேஷ் போயிட்டு இருக்கும்போது, மத்திய பிரதேஷ் சாகர் போயிட்டு இருக்கோம். சாகர்ல வந்து மிகப்பெரிய ஃபாரஸ்ட்குள்ள தான் நாங்கள் போவோம். அப்படியே திருப்பேன் காட்டு இங்கே பிடிவி. ஸோ இங்கே பாருங்களேன். ஸோ 2 பக்கமும் ஃபென்சிங் போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. எந்த அனிமல்ஸும் வந்து வண்டியில் அடிபட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபென்சிங் போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து நிறையா மான், குரங்கு, அதுக்கப்புறம் இந்த குரில், அதுக்கப்புறம் அது என்னது முள்ளமன்றி, இதெல்லாமே நிறைய இருக்கும். இதெல்லாம் தான் நான் பார்த்துருக்குறேன். ஆமாம், 2 பக்கம் ஃபென்சிங் போட்டிருப்பாங்க. வண்டிகளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது, மிருகங்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு மிருகம் கத்திட்டு இருக்கு பின்னாடி. இந்த மிருகத்துக்கு பேர் என்னன்னா எழில இருக்கு. நம்மள வீடியோவே எடுக்க விட மாட்டான். மங்கி ஆக போறாங்கம்மா. மங்கி இருந்தது பாத்தியா எழில்? சிங்கவால் குரங்கு. அந்த அனிமல் கூட சேர்ந்து இந்த அனிமலை அமுச்சு விட்டுறலாம். காட்டுக்குள்ள போறியா? இது என்ன அனிமல்னே தெரியலப்பா. சரி ஓகே போ பின்னாடி போ. இது என்ன அனிமல்னே தெரியல. ஸோ டுவர்ட்ஸ் சாகர் போகும்போது நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பார்க்க முடியும். ஃபென்சிங் சூப்பராக இருக்கும். இந்த ஒரு ஸ்ட்ரெச்சர் 30 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபாரஸ்ட் தான். ஆமாப்பா, ரொம்ப தூரமா ஃபென்சிங் வந்துட்டே இருக்கு. ஆமா, இறங்கி பாரு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாகருக்கு இன்னும் வந்து 100 கிலோமீட்டர் இருக்குது. வரவல்ல எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டீ கடையே இல்லைங்க. டீ கடை இருந்தாலும் அவன் டீயை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஏதோ வாயில் பான்பாக்லாம் போட்டு உள்ளே துப்பி கொடுத்துருவானாட்டு இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு கார்த்திகாவே வந்துட்டு இது பண்ண சொல்லிட்டேன். எது பண்ண சொன்னீங்க? டீன்னு சொன்னா இவன் வந்து பாதாம் பால் வச்சிருக்கா. எப்பயுமே நீங்கள் தான் டீ குடிக்கிறீங்க, எழில் எதுவுமே குடிக்க மாட்டேன். அதனால தான் எனக்கு எழிலுக்கும் பாதாம் பால் மிக்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு எழிலுக்கு எனக்கு பிடிக்குமான்னு கேட்டியா, இல்லை ப்ரோக்கு பிடிக்குமான்னு கேட்டியா, பாதாம் பால் குடிப்பாரான்னு கேட்டியா? எல்லாம் குடிக்கலாம், குடிக்கக்கூடியது தானே இது. அப்புறம் பாதாம் பால் நல்லா இருக்கு பாத்தீங்களா? அப்புறம் குடிக்கவே சொல்றாரு. எனக்கு யாருமே சப்போர்ட் இல்ல. கிளாஸ் இருக்கு ப்ரோ. அதான் இவனுக்கு கொடுத்துட்டு வந்துடும். தூங்கிட்டான். எழில் தூங்கிட்டானா? டேய் செஞ்சு வா. வாடா, உனக்கு தான் உங்க அம்மா பாதாம் மிக்ஸ் போட்டுருக்கா. வா டேய், வாடா சீக்கிரம் வா. உடைஞ்சு போயிரு. வா இங்க வா. பாதாம் மிக்ஸ் எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்த்து சொல்லு. இந்த ஒரு அடுப்பு இருக்கிறதுனால வந்துட்டு எல்லா பக்கமும் போய் சமைக்கிறது நல்லா இருக்கு. கேம்ப் அடுப்பு இது. கேம்ப் ஃபயர் அடுப்புன்னு போட்டு தானே நானும் அமேசான்ல ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். எப்படி இருக்குமோன்னு யோசிச்சேன். பரவாயில்லங்க, பால் கொதிக்குது, சாப்பாடு செய்ய முடியுது, ரசம் வைக்க முடியுது, எல்லாமே யூஸ் பண்ண முடியுதுங்க. எதையா தள்ளி விட்டுறாதமா. ஸ்லிப்பர் போட்டு வா. கீழே 100 கிலோமீட்டர் இருக்குங்க சாகருக்கு. நம்ம இதை அப்படியே குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம். இங்கே பாருங்க, லாரி எல்லாம் போகுது. தமிழ்நாட்டு லாரி தான் போகுது. சரி வாங்க, இங்கே எழில் குடிக்கிறானா.
TN34AL. ஐயோ வண்டி நம்பர் Camera பார்க்க இருக்கு, முடியலையே. பார்த்து. 0184. ஐயோ நம்பர் சொல்லிட்டு திட்டுவாங்களோ. வண்டி இந்த வீடியோ அவங்க பார்க்க மாட்டாங்க, அதனால பிரச்சனை இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே தாபா இருக்குது, ஒருத்தனையும் காணோம். இந்த ரோடு பார்த்தாலே ஒரு மாதிரி பயமாக இருக்குங்க. எல்லாருமே வந்து நல்லா மாஸ்க் இருக்கா? கட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும். இருந்தாலும் ஆள் நடமாட்டம் எல்லாருக்கும் நிப்பாட்டிருக்கேன். வேறு வழியில் எங்கே மட்டும்தாங்க மரம் இருக்குது. இங்கே பாருங்களேன், நல்லா நிழலாக இருக்குது, மர நிழல். வேறு எங்கேயுமே இந்த காடு இருக்கிறதுனால மர நிழல் இல்லை. அப்படியே நிப்பாட்டலாம் பார்த்தா ஃபுல் பைபாஸ், லாரிங்க பேய் மாதிரி போகுது. கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 லாரி போகுது இந்த ரூட்டில். ஸோ ஒவ்வொரு லாரியும் முந்துறதே நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஒன்று இந்த பக்கம் ஒன்று போகுது, இன்னொன்று இந்த பக்கம். ரெண்டுக்கு நடுவில் நம்ம போனாலும் போக முடிய மாட்டேங்குது. ரெண்டும் அடைச்சி வச்சுட்டு ரேஸ் வைக்கிறாங்க, 30 கிலோமீட்டர் ரேஸில். சரி ஓகே, நம்ம பாதாம் பால் குடிச்சிட்டு அப்படியே கிளம்புவோம் சாகருக்கு. கிளம்புவோமா சாகருக்கு? ஓகே, பாதாம் பாலை ஊற்றுவோமா? நீ அந்த டம்ளர் குடிச்சிரு கார்த்தி. சரி சரிங்க. காரு நாசமாக போச்சு. அதாவது உங்ககிட்ட ஊற்று சொன்னேன்ல, டம்ளர் ஊத்தாம நீ தாண்டி கொட்டி வச்சிருக்க. என்ன சொல்றியா? நான் கொட்டலையே. இப்பதான் நான் ஊத்தும் ரெக்கார்டா இருக்கு, வேணா செக் பண்ணிக்கலாம். செக் பண்றேன். இல்ல புடிங்க, இதே சின்னதுதான் இருக்கு ப்ரோ, இருக்கு, நிறைய இருக்கு. இங்க பாரு, அமைதியா போய் உட்காரணும், வாய் துடைக்கணும், டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு வரேன். இரு. எது மெதுவாடா. சோ மெதுவா விளையாடாத. குடிப்போமா? போடா ப்ளீஸ்டா, கேமராலாம் இருக்கு. போ. எப்படி இருக்கு? நைஸ், நல்லா இருக்கு. சுகரா தான் இருக்கு, நிறைய சுகர் போட்டேன் இன்னைக்கு. அது என்னன்னா ஸ்பூன் உள்ள மாட்டிக்கிச்சு, எனக்கு அளவு தெரியல, அப்படியே ஒரு கையில அள்ளி போட்டுட்டேன். டேய் ஆடாம இரு, கதவை திறக்காத. உன்னை வச்சுட்டு சம. டேய் கதவு போயிருண்டா. இங்க வாங்க, கேமரா எல்லாம் இருக்கு. கேனை வச்சுட்டு கதவுல அடிச்சு விளையாண்டு இருக்கான். டேய் நம்ம ஊர் கிடையாது, ஏதாவது போச்சுனா கூட ஏதாவது ரெடி பண்ணிக்கலாம். இது மொழி தெரியாத ஊரு, சோத்துக்கே வழி பேச முடிய மாட்டேது அவனுக்கிட்ட. அமைதியா பேங்க உட்காரு. நாக்பூர்ல இருந்து சாகர் வந்து ரீச் ஆயிட்டாங்க. இந்த ரூம் வந்து எங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. என்னன்னா இதுவும் ஏசி ரூம், 1500 தாங்க இந்த ரூமோட ரெண்ட். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. யாராவது சாகர் வந்தீங்கன்னா இந்த ரூமை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஹோட்டல் நேம் ஹோட்டல் இன். சரி, வந்த வழியில எல்லாம் சப்பாத்தி சாப்பிட்டு நாக்கே செத்து போயிடுச்சுங்க. அதனால ருசியா நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிடணும்னு கொஞ்சம் ஆசை ஆயிடுச்சு. அதனாலதான் ரைஸ் எலக்ட்ரிக் குக்கர்ல வச்சிருக்கேன். ரைஸுக்கு வந்துட்டு ரசம் ஊற்றி சாப்பிடலாம், தக்காளி ரசத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இங்க ஒன்று பாருங்க, வடக்கனுக்கு தெரியாது, இந்த ஏசி ரூம்ல ஃபர்ஸ்ட் சமைக்க கூடாது. வேற வழியில சாகர் வந்து ஒரு சின்ன சிட்டிங்கிறதுனால ஹோட்டல் எதுவுமே இங்க இல்லை. ரேட்டெல்லாம் பார்த்தா ரொம்ப அதிகமா இருக்குது. சப்பாத்தி ரேட் கம்மி தாங்க, சைட் டிஷ் ரேட் தான் 200 300 போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு சரி சப்பாத்தி சாப்பிட்டு சளிச்சு போச்சு, நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க ரெடி பண்ணிட்டோம். ஆனா அது விசில் சவுண்டு வெளியே வந்துச்சுன்னா வெளியே இருக்க வடக்கனுக்கு என்ன பண்ணுவான்னு தெரியாது. சொல்லி புரிய வைக்கிறதுக்கு நமக்கு பாஷையும் ஒரு பிரச்சனையா இருக்குது. சீலிங் எல்லாம் வெடிச்சதுன்னா அவ்வளவுதான். ஆமா. ஸோ இங்கே வந்து ஒயிட் ரைஸ் வச்சுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஸை வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிலிண்டர்னு எங்கே கட்டி வச்சுருந்தேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடுப்புக்கான கேஸு, லிக்விட் கேஸ் இதில் இருக்கும். ஸோ இது வந்து கேம்ப்பு இந்த டென்ட்டெல்லாம் போடுவாங்க தெரியுமா, அவங்க சமைக்கிறதுக்கு. ஸோ சைடில் வந்து நம்ம கேஸை மாட்டிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே ஆன் பண்ணிக்கலாம். வேண்டாம் சரி ஆன் பண்ணி காட்டு. நெருப்பு தெரியுமா தெரியாதே, ஆன் பண்ணு. ஆஹா. ஸோ இதுலேயே இக்னிஷன் வந்துடும். இதுக்கு தனியாக நம்ம வந்துட்டு இது பண்ண தேவையில்லை, லைட்டெல்லாம் வாங்க தேவையில்லை. ஸோ சூப்பராக இருக்கும். ஒரு சிலிண்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 1 or 5 minutesன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், கண்டினியூஸாக குக் பண்ணால் நம்ம இது வரைக்கும் நிறைய வாட்டி நம்ம வந்து குக் பண்ணிட்டோம். இன்னும் வந்து தீரல ஒரு சிலிண்டர் கூட. ஸோ ரசம், தக்காளி ரசம் வைக்க போகிறோம். புளி லைட்டாக ஊற வச்சிருக்கேன். ஆனால் தக்காளி ரசத்துக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எதுவுமே இல்லை. தக்காளி மட்டும் தான் இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே பாருங்க, ஊர்லேருந்து கொஞ்சம் பொருள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தேன்ல, ஆல்ரெடி ஒரு தக்காளி நசுங்கி போயிடுச்சு, தூக்கி எறிஞ்சிட்டேன். வெங்காயம் எல்லாம் இருக்குது, இஞ்சி இருக்குது. இதுதான் நான் வாங்கின மாங்காய், நான் நம்ம ஊரில் வாங்கின மாங்காய். இது வந்துட்டு வர்ற வழியில் சுட்ட மாங்காய் இல்லாட்டி பறிச்ச மாங்காய். யார்கிட்ட கேட்டு பறிச்சு, யார்கிட்டயுமே கேட்கல. ரோட்ல இருந்த மரம் தான் போ, அது பொது மரம். பொது மரத்துல இருந்து பறிச்ச மாங்காய், அது மாம்பழமாவே ஆயிடும். இது வேற இன்னும் விசில் வரலைங்க. 10 நிமிஷம் தான் ரைஸுக்கு. விசில் வருமா வராதான்னு தெரியல.
ஏ விசில் வருதுடி. வெடிக்கல. ஹாப்பி. ஆமா வெடிச்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். நீ வீட்டுக்கு போயிருப்ப, நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன் இல்லையா? 9 seconds இல்லடி, 5 minutes இருக்கு. ஸோ அந்த எலக்ட்ரிக் குக்கர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்பயோ வாங்கி வச்சது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அந்த ரூம் வந்து உண்மையிலே ஒர்த்துங்க. 1500 rupeesக்கு. ஆமாம் ஆமாம். இங்கே வந்து பாருங்களேன், வடக்கனோட மூளைங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இது வந்துட்டு ஷாம்பு, ஹேண்ட் வாஷு. இதை நம்ம திருடிட்டு போயிடக்கூடாதுன்னு இதை போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கானுங்க. சரி, எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, மண்டை கழட்டி தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டை கழட்டி பார்க்குற அப்போ தூக்க முடியலங்க. ஆட்டிக்காட்டு கருத்து இவருங்க வெளியே வராத மாதிரி லாக் பண்ணி வச்சிருக்கிறானுங்க. இது மட்டும்தான் எப்படின்னு பார்த்தா இங்கே வந்து என்ன வச்சுருக்காங்க, மாய்ஸ்சரைசர் வச்சுருக்காங்க. இதையும் திருடு போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி வச்சுருக்கானுங்க. இதெல்லாம் கற்றுக்கங்கப்பா வடக்கர்கிட்ட இருந்து தமிழ் மக்களே இல்லையா? ஆமா, டீ கடை வைக்கிறது, கரும்பு ஜூஸ் போடுறது, ஃப்ரிட்ஜ். இங்க பாருங்க, ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க. பட் இதுக்குள்ள ஒன்றும் இல்லைங்க. நம்ம இப்பதான் எழில் வந்து வாட்டர் பாட்டில் வச்சோம். ஆமா, ஒரு 1500 ரூபாய் ரூமுக்கு ஃப்ரிட்ஜ் கொடுத்து, ஏசி கொடுத்து, கப்போர்டு கொடுத்து, ஒரு ஃபேமிலி 3 பேர் ஒரு கிட்டோட தூங்கிறதுக்கு பெட்டு கொடுத்து, மேலே ஏசி கொடுத்து, 1000 ரூபாய் இங்கே உட்காரத்துக்கு சோஃபா. நம்ம ப்ரோ பாருங்க எவ்வளோ சூப்பராக சோஃபா போட்டு உட்காந்துருக்கு, எடிட் பண்ணிருக்காரு நம்ம வீடியோஸை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள், உட்காந்து சாப்பிட்றதுக்கான டேபிள். ஸோ 1500 rupeesக்கு ஒர்த்து ஒரு ஃபேமிலி வந்து தங்குறதுக்கு. ப்ரோ உங்கள் ரூம் எப்படி இருக்கு? இதே மாதிரி செட்டப்பா? சோஃபா இல்லை, வெறும் பெட்டு மட்டும்தானா? பெட்டு மட்டும், பெட்டு அட்டாச் ரூமு. ஓகே, இப்போ ஃபேமிலிக்கு மட்டும் இந்த ரூம் கொடுக்குறானுங்க. இந்த ஸ்பேஸ் இல்லையா ப்ரோ? இவ்வளவுதான் இருக்கா டோட்டல் ஸ்பேஸ்? பட் ஒருத்தருக்கு அது ஓகே இல்லையா ப்ரோ? ஒரு தூங்கி எந்திரிக்கிறது கரெக்டா இருக்கும். பட் நம்ம வந்து குக் பண்ணி டிவிலாம் இருக்குல்ல ப்ரோ? டிவி, ஏசி எல்லாம் இருக்குல்ல? ஏசி ஆன் பண்ணிட்டீங்களா? இங்க இருக்கு பாருங்க சுவிட்ச். இத கிரீன் கலர் சுவிட்ச் ஆன் பண்ணி ப்ரோ. குளிருதா? நல்லா இருக்கும். 10 ரூபா ஐஸ்கிரீம் பண்ண மேல 3 நாள் ஆச்சு இன்னும் ரெடி ஆகல இல்லையா? மீடியம்ல வச்சுக்கோங்க, மீடியம்ல வச்சிருங்க. ஆனா உண்மையிலேயே சூப்பரா இருக்குங்க. 1000 ஆமா, குவாலிட்டியா போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து நம்ம வந்து தக்காளி ரசம் வைக்க போறோம். கார்த்தி, ஹோட்டலுக்காக மட்டும் பார்த்தேன்னு வச்சுக்க, ஏன்னா உனக்கு தங்க ரூம் கொடுத்தனாலும் உனக்கு ஹோட்டல் வைக்க கொடுத்தனான்னு கேட்க போறான் நீ. சாப்பாடு போட்டா நம்ம ஏன் சமைக்க போறோம்? சாப்பாடு சாப்பிடலாம்னு சொல்லி ஒரு நேரம் ஆசைப்பட்டு சமைச்சிட்டு இருக்கு. இது உங்களுக்கு போகலையா? இங்க வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வந்து நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ விசில்லாம் வரல, சவுண்டு கேட்கல. ஸோ தக்காளி ரசம் நல்லா கொதிக்க வச்சாச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஆயில போட்டு இந்த பெருந்தாயத்தூள் என்னத்தையோ போட்டு செஞ்சு நல்ல ஒரு ரசத்தை கொண்டு வந்துட்டாங்க. நல்லா இருக்கா இல்லையான்னு சாப்பிட்டு பார்த்தா சொல்லணும். வாசனை நல்லா இருக்கு. ப்ரோ ஸ்மெல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சாப்பிட்டா தான் தெரியும். சரி வாங்க சாப்பாடு எடுத்துச்சா பாப்போம். ஓபன் பண்ணு, அவ்வளவுதான். ஆஃப் பண்ணிட்டேன். நீ ஓபன் பண்ணினா சரி. எவ்வளோ சேஃப்டியா இருக்கிற. அப்படி திருப்பு. ஓப்பன். இங்கே பாரு, ஓப்பன் இந்த பக்கம் போட்டிருக்கு பாரு, அந்த பக்கம் திருப்பு. அவ்வளோதான், வெளியிடு. சாப்பாடு ரெடி. பொதுவாய் எழில கூட்டி விட்டுருக்காங்க இன்னைக்கு வச்ச சாப்பாடு ரசத்துல. எழில் எப்படி இருக்கு? டேய், அம்மா சொல்லி கொடுத்தது அப்படியே சொல்றேன் இல்லையா? அம்மா சொல்லி கொடுத்தாலா இல்லையா? சொல்லு. டேய் தூக்காத. சரி, அம்மா சொல்லி கொடுத்தா தானே சொன்னேன். ஆமா இல்லையா? நீ என்னைக்குறா உங்க அம்மா விட்டு கொடுத்துருக்குற? யார கூப்பிடுற? நான் கூட யூடியூப்ல பாத்துட்டு கூப்பிடுறேன். அது எப்போ? எப்பன்னா எப்பன்னு தெரியல. எனக்காவது ஒரு நாள் வரும்ல, எல்லா ஃபாலோவர்ஸையும் கூப்பிட்டு அவங்களுக்குன்னு ஒரு பிரியாணி மாதிரி நிறைய செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கலாம். நான் செய்யல. நல்ல சமையக்காரரை பார்த்து அவர்கிட்ட ஆர்டர். டேய் போதுடா, உங்க அம்மாவுக்கு ஐஸ் வச்சது
உங்க அம்மா பிரியாணி சாப்பிட்டு அன்னைக்கு கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கியா நீ? சரிடா, நீ ஒரு தாய் புள்ளங்க நான் தெரிஞ்சிட்டேன்டா, போடா. சரி சரி சரி, போ போ. சுட சுட ரச சாப்பாடு ரெடி. தக்காளி ரசம். ஆமா, சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. அதாவது நம்ம சாகர்ல இருந்து, சரி இன்னைக்கு எங்க இருந்து வந்திருக்கோம், நாக்பூர்ல இருந்து சாகர் வந்திருக்கோம். ஸோ சாகர் வந்துட்டு வடக்கன்களுக்கு யாருக்கும் தெரியாம ரூம்குள்ளே வந்து சமைச்ச சாப்பாடு இது. ஒயிட் ரைஸ், ரசம், தக்காளி ரசம். தக்காளி ரசத்தை எதுவுமே இல்லை, தக்காளி மட்டும்தான் இருக்குது. ப்ரோ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆனா போய் காரம் கம்மியா இருக்கு. எதுவுமே இல்ல, மிளகா இல்ல, அது ஊரே இருக்கு. ஊரியா போட்டுலாம், ஊர்ல போட்டு மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இன்னையோட டே இனிதே எண்ட் ஆயிடுச்சு. ஹைதராபாத் டு சாகர் 400 கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ணி வந்திருக்கோம். சீக்கிரம் வந்துட்டோம், ஃபுல் பைபாஸ்ங்கிறதுனால. என்ன மேடம் வந்து சீட் பெல்ட் போடாதனால ஒரு 1500 ரூபாய், 3000 ரூபாய் பில் ஆகி போச்சு. இப்போ சீட் பெல்ட் போடாததுக்கு ஒரு 1000 ரூபாய். அதுக்கப்புறம் எழில் குழந்தை வந்து 14 இயர்ஸ் ஏஜுக்கு இருக்க வரைக்கும் முன்னாடி உட்காரக்கூடாதாம்மா. அது எனக்கு முன்னாடியே தெரியும். சரி, இதை பெருசாக நிற்கார மாட்டாலே, ஃபுல் பைபாஸ் தானே, அடம் பிடிச்சிட்டு இருந்தானேன்னு சொல்லிட்டு இவங்க கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சாங்க. எப்போ உட்கார வச்சாங்கன்னா அடுத்த நிமிஷம் பிடிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு 1000 ரூபாய் ஃபைனு. அதுக்கப்புறம் அது இன்னொன்று மூணாவது தப்பு, என்னோட தப்பு, நம்பர் பிளேட்டு கரெக்டாக நம்பர் பிளேட் போடலை, அதனால ஒரு 1000 ரூபாய் ஃபைனு. நீங்கள் 3000 ரூபாய் தண்டமாக போயிடுச்சு. ஆமா தங்க, 10,000 தான் இருக்கு. எப்படி ட்ரிப் போறது? நீ முன்னாடி வந்ததுனால தான் 1000 ரூபாய் போச்சு. நீ முன்னாடி வராம இருந்து 1000 மிச்சமா இருந்திருக்கும். சரி போ, சாப்பிடணும் போ. ஸோ நாளைக்கு எங்க போக போறோம்னா, உலகத்துல மொத்தம் 7 அதிசயம். அதுல முதல் அதிசயத்தை பார்க்க போறோம். நான் வச்சிருக்கேன். நாளைக்கு வந்து ஆக்ரா போக போறோம். சாகர் டு ஆக்ரா 501 கிலோமீட்டர்ஸ் வருது. தாஜ்மஹால் பார்க்க போறோம். தாஜ்மஹால் பார்த்துருக்கியா? ப்ரோ நீங்க தாஜ்மஹால் போறீங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ரொம்ப 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 ஆர்வமா இருந்துச்சு. ஆனா இப்ப 2 பேருக்கு அந்த ஆர்வம் எனக்கு தெரியல, எதுக்குள்ளே வச்சிருக்காங்களான்னு தெரியல. இந்த போலான்னு ரொம்ப நாளா அங்க போய் உங்களோட எக்ஸ்பிரஷனை நான் வந்து உங்களுக்கு நான் எடுக்கிறேன். தாஜ்மஹாலை பார்த்துட்டு நாளைக்கு காலையில நாங்க தாஜ்மஹாலை பார்க்க போறோம். நாளைக்கு காலையில, நாளைக்கு நைட்டு தான் நம்ம ஆக்ராவே போவோம். ஸோ நாளைக்கு வந்து போயிட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு பாஸ் எடுத்துட்டு தாஜ்மஹாலுக்குள்ள போறோம். எஸ், ஓகே, இந்த vlog முடிச்சுக்கிறோம். பை பை பை, அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை பை. ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பண்ணிட்டேன் இல்லையா?